ஆனாலும் அன்புமணி அண்ணனுக்கு இவ்வளவு குசும்பு இருக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி பாக்குற ஒருத்தவங்களும் இப்ப அதுக்கான ஒரு டக் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு, என்ன அப்படி அவர் சொல்லியிருக்காரு, அவர் என்ன அவங்க அப்பாவுக்காக பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாரும் அறிந்ததே. சோ ராம்தாஸுக்கும் அன்புமணிக்கும் எப்படி முட்டிட்டு இருக்குன்றத பாக்குறோம். நீ வந்து இந்த சீட்ல உட்காருவியா இல்ல நானா அப்படிங்கிற ஒரு பெரிய பஞ்சாயத்தும் அங்க போயிட்டு இருக்கு. இங்க பாரு, நீலாம் வந்து உட்கார முடியாது, என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நான் தான் இங்க தலைவரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அன்புமணிக்கெல்லாம் இதை கொடுக்க முடியாது, அவர் வந்து ஒரு பெற்றோர்களை மதிக்கிறதுக்கு தெரியணும், வெளியில ஒரு பெரிய பெரிய விருதுகள் தேசிய அளவுல விருதுகள் வாங்கினா மட்டும் போதுமா, பெற்றோர்கள் கிட்ட விருது வாங்கணும். கோவம் வந்துச்சு அப்படின்னா மைக்கு தூக்கி போடுறதும் அம்மா மேல வந்து பாட்டில தூக்கி போடுறதும் இந்த மாதிரி எந்த பையனாவது பண்ணுவாங்களா, அவர் எல்லாத்தையும் பண்றாரு. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு நான் சொன்னா அது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ற அவரு எப்படி ஒரு தலைவர் ஆக முடியும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த ஒரு கேள்வியாவும் பாத்தீங்க அப்படின்னா ராம்தாஸ் அவர்கள் வச்சிட்டு இருந்தாரு. அவர் சொல்றதெல்லாம் பொய், எங்களுடைய அம்மா வந்து நான் தெய்வம் மாதிரி நான் மதிக்கிறேன், என் அம்மா மேல நான் அப்படி பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் அன்புமணி அவர்கள் அடுத்தடுத்த விஷயமா அவர் சொல்லிட்டு இருந்தாலும் அது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு தனது மருமகளான சௌமியாவையும் விமர்சனம் பண்றாரு, தனது மகனையும் விமர்சனம் பண்றாரு. சோ ராத்திரி நேரத்துல தூங்கவே முடியல என்னால, பிபி மாத்திரை வந்து போட்டுக்கிட்டு தூக்கு மாத்திரை போட்டா கூட தூக்கம் வருமான்னு தெரியல, அவனை நினைச்சாவே எனக்கு பிபி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணியை பத்தி ராம்தாஸ் அவர்கள் அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ ஸ்டில் அது நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை நடத்தணும், ரெண்டு பேரும் பெரிய அளவுக்கு வந்து எந்த டிசாஸ்டரும் நடக்காம ரெண்டு பேரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் கூடுற மாதிரி இப்போதைக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்துல இன்னைக்கு வந்து தந்தையர் தினம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போட்டிருக்காரு, வாழ்த்து சொல்லியிருக்காரு. அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க, நான் சொல்றேன். தியாக தீபங்களான தந்தையரை எல்லா நாளும் வணங்குவோம், தந்தையர் எப்போதும் தியாக தீபங்கள் தான், ஆக்குதல் அன்னையரின் பணி என்றால் அன்பாக வளர்ப்பது தந்தையரின் திருப்பணி, தந்தையர் நாளில் மட்டுமின்றி எல்லா நாளும் தந்தையரை வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ இப்ப நடக்கிற பிரச்சனை என்ன, இவர் போட்டிருக்கிற போஸ்ட் என்ன, இது யாரை கவர்றதுக்காக அப்படிங்கிறது தான் இப்போ மக்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த போஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, அன்புமணி அவர்கள் வந்து உண்மையாவே நல்ல பையனா தான் இருக்காரா, ராம்தாஸ் வந்து குற்றம் சாட்டுறாரா, இல்ல இவர் வந்து எல்லாருக்காகவும் நடிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு பிம்பமும் அவர் மேல இருக்கு. ஸோ உங்களுடைய தாட் என்ன அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.